ஹலோ, வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசியில் எப்படி தோசை சுடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், 2 ஸ்பூன் வெந்தயம் எப்பவும் போல் நினச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதில் 4 சுட்டி அரிசி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சுட்டி கவுனி அரிசியும், 2 சுட்டி வந்து உங்களுக்கு ரேஷன் அரிசியும், 1 சுட்டி வந்து நான் இட்லி அரிசிக்கு 5020 போடுவேன். ஸோ அந்த அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 4 சுட்டி அரிசி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உளுந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டு பாதி நீக்கி பாதி நீக்காம தான் நான் போட்டு அரைப்பேன். அது நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறனால. ஓகேங்களா. இது 1 சுட்டி எடுத்திருக்கேன். எப்பவும் போல் நீங்கள் இட்லி தோசைக்கு ஊற வைப்பீங்க இல்லைங்களா, அதே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. 4 hours நான் ஊற வச்சு ஓகேங்களா தனித்தனியாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் வரும். ஓகேங்களா. சரி, நம்ம கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறனால உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் தோசை. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பட் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஓகேங்களா. நீங்கள் யூடியூப்பில் கருப்பு கவுனியோட பெனிஃபிட்ஸ் அப்படி அரிசியோட பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு. நல்ல மருத்துவ குணமானது, நல்ல விட்டமின்ஸ், அயன்ஸ், நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை சத்து அதுலேயே இருக்குது. ஓகேங்களா. அவ்வளோ டிசீசஸ் க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கருப்பு கவுனி அரிசியில் தோசை செஞ்சு நம்ம ஹெல்த்தியான லைஃப்பை வாழ்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசியில் நல்லா வந்து மாவு புளிச்சு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம கலக்கி விட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஓகேங்களா. நான் தோசை ஊற்றுறத காமிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா. கலர் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான தோசை நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா. ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. ஓகே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து இட்லி பாத்தில் ஆட்டினீங்கன்னா இட்லி சுட்டுக்கலாம், தோசை பாத்தில் ஆட்டினா தோசையும் சுட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சார் நான் தோசை செஞ்சு காமிக்கிறேன். அடுத்த டைமு நான் உங்களுக்கு இட்லி செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து தோசை ஊற்றலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஓகேங்களா, எப்பவும் போல் நம்ம செஞ்சுக்கலாம். சட்னிஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது இந்த தோசை. ஓகேங்களா. ரொம்ப ஹெல்த்தியான தோசை. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல் தோசையில் எண்ணெய் நல்லா தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஓகேங்களா, திருப்பி போடுறவங்க திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே நல்லா உங்களுக்கு மூடி வைக்கும்போது 2 பக்கமும் நல்லா வெந்துரு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ டேஸ்டியான கவுனி அரிசி தோசையை செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.